எனது அருமை மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிசி உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகளை ஸ்ட்ராட்டஜிக்கு ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கலந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். நல்லா பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் சொல்கிறேன், போனஸ் கேள்விகள் சூப்பர் 6 கேள்விகளுக்கு மறக்காமல் பதில்களை சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், நோட்டு போட்டு நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா எக்ஸாம் டைமில் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, இந்த ரஜினி டைலாக் ஒன்றில் நீ எங்கேயோ பார்த்துருக்கேன் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் ஞாபகம் வரும், மறந்துடும். மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அப்பப்போ என்ன பண்ணிக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஐடியா இருக்குது, அந்த மாதிரி ஒன்லைனர் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி கண்டினியூஸாக அது ஒரு டெஸ்ட் மாதிரி நான் வைக்க போகிறேன். சரிங்களா? எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு சாதனை படைக்கலாம். சரியாமா? சரி, ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் பிப்ரவரி 19ஆம் தேதிக்குரியது. ஓகேவா? பிப்ரவரி 19 என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ரொம்ப முக்கியமான அம்சங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் முதல் முக்கியமான விஷயம், முக்கிய தினங்கள். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் அப்படின்னா என்ன, எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசினால் தமிழ்நாடு அரசினால் என்னென்ன ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது? விளையாட்டை மேம்படுத்துவதற்கான முக்கியமான திட்டங்கள் எவை? அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள். இன்னைக்கு சூப்பராக செய்தியில் வந்திருக்குது, அப்படியே கொடுத்துருக்கோம். சட்டங்கள் மட்டும் கொடுத்துருக்குறோம், புதிய சட்டம் பழைய சட்டம் எல்லாம் சேர்த்து. அடுத்து ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமர் சனே தகாச்சி மீண்டும் தேர்வு. அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஏஐ செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பு யார் தொடங்க போகிறாங்க, எங்கே தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், நடுவில் போனஸ் கேள்விகள் வரும். மக்களை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சில நேரங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும்போது சரிங்களா நல்லா பயன்படுத்துகிறவங்க தான் தேர்வில் வெற்றி பெற முடியும். இந்த கன்சிஸ்டன்சி லெவல் அப்படி சொல்லுவாங்களே, அது யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அப்பப்போ சும்மா லைட்டாக அப்படி தள்ளி விட்டுட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு தலைப்பு சேர்மா கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் இது எல்லாமே எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வரும். கிளியர் கட்டாக டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோஸ் அந்த நோட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். நல்லா பாருங்கள், எல்லாமே உங்களுக்காக தான். சரியாமா? சரி, பார்க்கலாம். அடுத்தபடியாக பிப்ரவரி 19 என்ன முக்கிய தினம் சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம். சரிங்களா? தமிழ்நாட்டில் இந்த இலக்கியங்களுக்கான மறுமலர்ச்சி தினமாக தமிழ்நாடு அரசினால் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 19ஆம் தேதி. சரிங்களா? இதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் உவே சாமிநாத ஐயரின் அவர்களின் பிறந்த நாள். அவருடைய உவே அவர்களின் பிறந்த நாள் தான் தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? இதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓலைச்சுவடிகளை தேடி சென்று தமிழ் இலக்கியங்களை புதுப்பித்த அவரது பங்களிப்பை போற்றும் வகையில் தான் இந்த தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி, ஓலைச்சுவடியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியங்களை புதுப்பித்த அந்த சிறப்பான சேவையை நினைவு கூற மாதிரி தான் உவேசா அவர்களின் பிறந்த நாளான பிப்ரவரி 19 என்ன தினம்? தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம். மறக்காதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக இந்த தினமானது முதல் முறை அறிவிக்கப்பட்ட ஆண்டு நாள் டிசம்பர் 2024. சரிங்களா? டிசம்பர் அறிவிக்கிறாங்க. ஆனால் அந்த தினம் கொண்டாடப்படுறது எப்போமா? பிப்ரவரி 19. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் தான் முதல் முறையாக இந்த தினம் கொண்டாடப்பட்டது. இந்த தினம் தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம். மறக்காதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக அடுத்த செய்தி போலாமா? சரி, அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஆனால் இன்னைக்கு ஷார்ட்டாக கரெக்டாக கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு கமிஷன் உள்ளே வந்திருக்கு, அதுக்கு தான் இன்றைக்கி நான் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். பாருங்கள், தமிழ்நாடு அரசு மத்திய அரசினால் அமைக்கப்பட்ட முக்கியமான ஆணையங்கள். பாருங்கள், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அமைக்கப்பட்ட முக்கியமான ஆணையங்கள். இதில் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இல்லாத எக்ஸாம் இருக்காது. நீங்கள் நல்லா பாருங்கள், பொறுத்துகையிலிருந்து ரைட் பேர் ராங் பேர் அப்படி இருந்து தனியாக கூட கேட்டுக்கிறாங்க, வருஷம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எல்லாமே முக்கியமானது. பாருங்கள், 1969ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசினால் சரிங்களா PV ராஜமன்னார் கமிஷன் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜமன்னார் அவர்கள் தலைமையில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் எப்படி இருக்கு அதை ஆராய்ந்து அறிக்கையை சப்மிட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி 1983ஆம் ஆண்டு மத்திய அரசினால் நீதிபதி சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டது. அதுவும் அதே மாதிரி தான், மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை மேம்படுத்துவதற்கு. சரிங்களா? அதே மாதிரி 2000 வெங்கடாச்சலையா ஆணையம் அமைக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டில் சரியா 2004ஆம் ஆண்டில் பூஞ்சி கமிஷன் சரிங்களா மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி சமீபத்தில் 2025ஆம் ஆண்டில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியான திரு குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில்
ஓகேவா, இந்த மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை மேம்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது. யார் தலைமையில்? குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் சமீபத்தில் 2026 ஓகேவா 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில் இந்த குழுவானது தன்னுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசிடம். நோட் பண்ணிக்கோங்க, இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பது உறுதி. அதனால் திருப்பியும் ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன். கூடுதலாக நம்ம பார்த்தது, கடந்த வீடியோவில் பார்க்காதது வெங்கடாச்சலய ஆணையம் 2000 மறக்காதீங்க, சரியாமா? அடுத்தபடியாக விளையாட்டு மேம்பாட்டு தொடர்பான முக்கியமான திட்டங்கள். மத்திய அரசு ஒரு 2 திட்டம் இருக்குது, மாநில அரசும் ஒரு 2 திட்டம் இருக்குது. அது மட்டும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை. என்ன பேர்? தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளைன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் அப்படி சொல்கிறது 2023ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. சரி, தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை தொடர்புடைய சாம்பியன்களை, பதக்கம் வெல்ற அந்த தமிழ்நாட்டு நபர்களை அடையாளம் காண்பதற்காகவே ஒரு அறக்கட்டளை உருவாக்குனாங்க. இதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இதனுடைய அந்த விளம்பர தூதராக, சரி, மெயின் அம்பாசிடராக யாரை நியமனம் பண்ணியிருந்தாங்க? இந்தியன் கிரிக்கெட் ஓகேவா, சிஎஸ்கே அப்படின்னாலே தலை டோனி தான். MS டோனி அவர்கள் தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையோட தூதராக நியமனம் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? அது ஒன்று. அடுத்து கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான விளையாட்டுகளை, அதுவும் 33 முக்கியமான விளையாட்டுகளுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை பார்த்தீங்கன்னா இலவசமாக வழங்குவதற்காகவே தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், சரிங்களா? சூப்பர். அடுத்தபடியாக முக்கியமான திட்டம் பாருங்க, டாப்ஸ் திட்டம். TOPS டாப்ஸ் அப்படிங்கிறது மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த டாப்ஸோட ஃபுல் ஃபார்ம் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம், சரியா? டார்கெட் ஒலிம்பிக் போடியம், போடியம்னா பதக்க மேடை. ஒலிம்பிக் பதக்க மேடைகளில் இந்தியர்களை ஏற்ற வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஒலிம்பிக் போட்டிகளில் அதிகப்படியான பதக்கங்களை இந்தியர்கள் குவிக்க வேண்டும். அதற்காக 2014ஆம் ஆண்டில், எப்பமா 2014ஆம் ஆண்டில் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் டாப்ஸ் திட்டம், சரியா? 2016 பிரேசிலோட ரியோ டி ஜெனீரோவிலையும் 2020ஆம் ஆண்டில், அதாவது 2020 நடைபெற வேண்டியது 2021 டோக்கியோ, ஜப்பான் தலைநகரம் டோக்கியோலையும் இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடைபெற்றது. இந்த 2 போட்டிகளில் தான் அதிகப்படியான பதக்கங்களை குவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டாப் திட்டம் தொடங்கப்பட்டது. தற்போது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. எல்லா ஆண்டுகளும் இந்த திட்டம் செயல்பாட்டில் தான் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி கேலோ இந்தியா திட்டம், சரியா? இந்த கேலோ இந்தியா திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம். இந்த டாப்ஸ்ங்கிறது ஒலிம்பிக், இந்த கேலோ அப்படிங்கிறது மொத்த விளையாட்டுகளை மேம்படுத்துவதற்கு 2017-18 அறிவிக்கப்பட்ட திட்டம் கேலோ இந்தியா திட்டம். இந்த கேலோ இந்தியாங்கிற பேரில் தான் கேலோ இந்தியா நேஷனல் கேம், இந்த கேலோ இந்தியா நேஷனல் யூத் கேம் எல்லாமே நடத்துவாங்க. மறக்காதீங்க, இந்த 4மே மத்திய அரசு தமிழ்நாடு சார்பாக தொடங்கப்பட்ட விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தபடியாக இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் பேஜில் வந்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் சூப்பராக கிடைச்சிருக்குது. ஒரு சில விஷயங்கள் இதில் எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதது, எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் வந்திருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் 1986ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த கன்சூமர், இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் கன்சூமர் ரைட்ஸ் ஆக்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த சட்டம் டிசம்பர் 24ஆம் தேதி 1986 இயற்றப்பட்டது. அந்த இயற்றப்பட்ட டிசம்பர் 24 தான் இந்தியாவில் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம். நோட் பண்ணிக்கோங்க, தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம். இந்த சட்டம் இயற்றப்பட்ட வருஷம். அதே மாதிரி இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1987, சரிங்களா? ஒரு பிரச்சனை நமக்கு அதுதான். ஒரு சட்டத்தை ஏற்றிடுவாங்க, சரியா? ஏற்றினதுக்கப்புறம் அது எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறது படிக்க வேண்டியதற்கு மறந்துடாதீங்க. இது ஈஸியாக இருக்குது. 86, 87 அடுத்தடுத்த ஆண்டுகளில் வருது, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சட்டங்களை 1991ஆம் ஆண்டு, அதுக்கப்புறம் 1993ஆம் ஆண்டுகளில் திருத்த சட்டங்களாக வெளிவந்தன. இந்த பாயிண்ட் தான் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிசம்பர் 2022ஆம் ஆண்டில் புதிய திருத்த சட்டங்கள் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு 2003ஆம் ஆண்டு மார்ச் 15இல் புதிய பரிமாணங்களுடன் அமலுக்கு வந்தது, சரிங்களா? இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ், சரிங்களா? அடுத்தபடியாக 2015ஆம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் 2016ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட இந்திய தர நிர்ணய வாரிய சட்டமும் நுகர்வோர் மேலும் பயன்படுவதற்குரிய சட்டங்களாகும். இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அகைன் 2015ஆம் ஆண்டில் என்ன சட்டம்? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், ஓகேவா? புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. 2016ஆம் ஆண்டில் இந்திய தர நிர்ணய வாரிய சட்டமும் உருவாக்கப்பட்டது, ஓகேவா? இந்த 2மே கன்சூமருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சட்டங்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? அதே மாதிரி ஒரு பொருட்கள் மீது ஒரு நுகர்வோர் புகார் தெரிவித்தாங்க அப்படின்னா அந்த புகார் தொடர்பாக 90 நாட்களுக்குள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கூறுகிறது, சரிங்களா? இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் வந்த அதே எடிட்டோரியல் பேஜில் ஃபினிஷிங்கில் இன்னொரு திட்டம் வந்தது. திட்டத்தின் பெயர் வழிபாட்டு தலங்கள் சட்டம், சரி? அந்த கோவில்கள், சர்ச், மசூதி இது எல்லாமே பாதுகாப்பதற்கு 1991ஆம் ஆண்டில் மத்திய அரசினால் வழிபாட்டு தலங்கள் சட்டம் உருவாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? 1991, ஓகேவா? அடுத்த செய்தி போலாமா? ஒரு சர்வதேச செய்தி. சர்வதேச செய்திகள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியம் தான், சரிங்களா? அதாவது ஜப்பான், அமெரிக்கா, பிரான்ஸ்,
நம்முடைய அண்டை நாடுகள் இங்கெல்லாம் என்ன நடக்குதோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்போனாலும் கேட்கலாம். நேரடியாகவும் இருக்கும் கேள்விகள், மறைமுகமாக இருக்கும். ஏன்னா இந்தியன் எக்கானமி தொடர்புடைய முக்கியமான முடிவுகள் இந்த நாடுகளை சார்ந்திருக்கு. அதனால சொல்கிறேன். சரிங்களா? ஜப்பானின் பிரதமராக சனே தகாய்ச்சி மீண்டும் தேர்வு. தகாய்ச்சியா தங்கச்சியா? சரியா, தகாய்ச்சி. ஜப்பானில் அண்மையில் நடந்து முடிந்த பொது தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறதை தொடர்ந்து அந்த நாட்டின் பிரதமராக சனே தகாய்ச்சி மீண்டும் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏற்கனவே பிரதமர் இருந்தவர் யார் தான்? சனே தகாய்ச்சி அவர்கள் தான். சரி, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பொது தேர்தல் நடைபெற்று மீண்டும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க சனே தகாய்ச்சி அவர்கள். ஜப்பானின் புதிய பிரதமராக மீண்டும் தேர்வு. சரிங்களா? அவருடைய கட்சியின் பெயர் விடுதலை ஜனநாயக கட்சி, LDPன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கடந்த 2025ஆம் ஆண்டில் ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக பொறுப்பேற்றவர் சனே தகாய்ச்சி, மீண்டும் பிரதமர். ரொம்ப முக்கியமானது, ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமர் யாரு? சனே தகாய்ச்சி. நம்ம தங்கச்சி சனே தகாய்ச்சி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நடப்பு பிரதமரும் அவங்க தான். அடுத்தபடியாக இந்தியாவிலேயே மிகப்பெரிய AI உள்கட்டமைப்பு, சரி, ஒரு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒரு உள்கட்டமைப்பை உருவாக்க போறாங்க. யாருன்னு சொல்லி பாருங்க. இந்தியாவில் ஜிகாவாட் வரையிலான திறன் கொண்ட மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உள்கட்டமைப்பினை உருவாக்குவதற்காக முக்கியமான பயன் பிரபல கட்டுமான நிறுவனமான L&T, இந்த லாசன் டோப்ரான் சொல்லுவாங்களே, டர்போ, L&T நிறுவனம் மற்றும் உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான NVIDIA நிறுவனம் ஆகியவை ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. இது மத்திய அரசின் இந்தியா AI மிஷன் முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவில் இந்தியா டாப்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்தியா AI மிஷன் அப்படிங்கிறது. இதன் ஒரு பகுதியாக தான் இந்தியாவின் மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பு தொடங்க போறாங்க. L&T நிறுவனமும் NVIDIAவும் இதற்கான ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இன்றைய பதிவிற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? முடிஞ்சா யாருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறத சேர்த்து சொல்லுங்க. இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, குரியன் ஜோசப் கமிட்டி எப்போது உருவாக்கப்பட்டது? தேர்ட் ஒன், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? டாப்ஸ் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதோட ஃபுல் ஃபார்மையும் சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. சர்க்காரியா நீதிபதி சர்க்காரியா கமிஷன் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, வழிபாட்டு தலங்கள் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இது எல்லாமே சூப்பர் 6 கேள்விகள். நடுவில் ஒரு சில போனஸ் கேள்விகளும் கேட்டுக்கிறேன். நல்லா பதில் சொல்லுங்க. மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு நான் அரசு பணியை நீங்க தான் உறுதி செய்யணும். அதற்கு என்னால் முடிஞ்ச முயற்சிகளை டெய்லி பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. கேட்குற கேள்விகளுக்கு மறக்காம கமெண்ட்ல பதில்களை சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்குற எல்லா வீடியோவும் கரெக்டாக அப்டேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம், பயனடையலாம். உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.